வணக்கம். நாம இருக்கக்கூடிய பகுதி வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் டு ஓசூர் தேசிய நெடுஞ்சாலை நியர் அசோக் லேலண்ட் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நேற்று இரவு தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து மழை, சொல்ல முடியாத அளவுக்கு மழை. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுமார் கர்நாடக மாநில எல்லை தாண்டி அத்திப்பள்ளியை கடந்து வந்து இந்த சாலை வந்து போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது. குறிப்பாக இந்த போக்குவரத்து காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா பள்ளி வாகனங்கள் வந்து செல்ல முடியாத அளவுக்கு இன்னும் இருக்கிறாங்க. சின்ன சின்ன ஸ்கூலு, அப்புறம் வந்து கம்பெனிக்கு போகக்கூடிய பொதுமக்கள் இவங்களெல்லாம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறாங்க. சுமார் மணிக்கணக்கில் வந்து ரொம்ப சிரமப்பட்டு வராங்க. அதே பாத்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலையில வந்து பாத்தீங்கன்னா இருபுறமும் வந்து வாகனம் வந்து நெரிசல் வந்து அதிகமா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒன்மே சர்வீஸ் சாலையில வந்து சில வாகனங்கள் திருப்புறாங்க. அங்க போயிட்டு பாருங்க, அந்த சிப்காட் மேம்பால பகுதியில வந்து எம்ஆர்எஃப் டயர்ஸ் ரீபெல்ட் போடக்கூடிய கம்பெனி ஒன்று இருக்குது. அது பக்கத்துலதான் வந்து ரோடு டிவிஷன் ஆகுது. அங்க வந்து மேம்பால பணிகள் வந்து நடைபெற்று இருக்குது. அந்த இடத்துல வந்து தண்ணி வந்து அதிகமா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல முழுக்க முழுக்க வாகனங்கள் இருபுறமும் செல்லக்கூடிய வாகனங்கள் அத்தனையும் போய் பிளாக் ஆயிடுது. பிளாக் ஆகுறதுனால பாத்தீங்கன்னா இந்த சிப்காட் பகுதிக்கு உள்ள செல்லக்கூடிய வாகனங்கள் வந்து ஒரு வண்டி கூட செல்ல முடியாத அளவுக்கு தத்தளிக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க, இந்த டூ வீலர்ல எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க பாருங்க, டூ வீலர் நிக்க வச்சிருக்கிறாங்க. அவங்களும் வந்து வேலைக்கு போக முடியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் வந்து இப்போ வந்து எக்ஸாம் நேரம், அதனால பள்ளி மாணவர்களும் சிரமப்படுறாங்க. அதே மாதிரி பாருங்க, அந்த பகுதியில் நிக்கிறாங்க பாருங்க, பப்ளிக் போறதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா வண்டி, எந்த வண்டிகளும் மூவ் ஆகல. இதனால வந்து பொதுமக்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு வராங்க. நேற்று பெஞ்ச மழையின் காரணமாக இது போன்ற சம்பவம் நடந்ததா வந்து தெரிய வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா புறமும் வந்து பாத்தீங்கன்னா நிக்கிற வண்டி சுமார் அத்திப்பள்ளியை கடந்து நிக்குது. சுமார் ஒரு 3-5 கிலோமீட்டர் வரை வந்து வாகனங்களை வந்து அணிவகுத்து நிக்குது. எந்த பக்கமும் செல்ல முடியாத அளவுக்கு நிக்குது. இதுல வந்து குறிப்பா இன்று வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மாணவிகளை ஏற்றி செல்லக்கூடிய பேருந்துகள் வந்து செல்ல முடியாத அளவுக்கு தத்தளிக்கிறாங்க. இதான் உண்மை. நன்றி, வணக்கம்.